வேலன் சீரியலில் இப்போ ராடகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. விசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். ஐயா, எங்களுக்கு கல்யாண ஏற்பாடே வந்து வேணாம் ஐயா அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிற 11 ஜோடிக்கு வந்து ரத்னவேல் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபங்க்ஷனை வந்து ஏற்பாடு வந்து பண்ணாங்க. 60ஆவது கல்யாணம் உங்களுக்கு நடக்காதப்ப எங்களுக்கு என்னையா சந்தோஷம் இருக்க போகுது? உங்களுக்கு 60ஆம் கல்யாணம் நடந்தால் மட்டும்தான் எங்களுக்கு கல்யாணம் நடக்கும். முடிவாக சொல்லுங்கன்னு என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் கல்யாணத்தை தடபடலாம் என் தம்பி வந்து பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கான். அப்படி இருக்கும்போது அறுதா கல்யாணம்னு நாங்கள் எதுவும் சொல்லலை. பத்திரிக்கையில் ஏதோ தப்பாக வந்து வந்திருக்கு. எங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னா நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கல்யாணம் நடந்தால் தான் நாங்கள் ஒத்துப்போங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே சுற்றி இருக்கிறவங்களாம் போக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்து ரத்னவேல்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இன்னொருத்தர், தயவு செஞ்சு அவங்க எப்படிப்பட்ட மனநிலைமை இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நல்லபடியாக வந்து வாழ்க்கை அமைய போதுன்னு நினச்சவங்களுக்கு இப்படியெல்லாம் வந்து குடைச்சல் கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு யோசிச்சு பேசுங்க. இது உங்களோட கோவத்தை காட்ட வேண்டிய நேரம் இல்லை. 11 பேரோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி நான் இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கிறேன், போதுமா, யாரும் எங்கேயும் போக வேணாம், உங்களுக்காக தான் நான் இருக்கேன், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. அதான் ஐயா தான் கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, மேடம் நீங்கள் போய் வந்து ஜானகி அம்மாவை வந்து கூட்டிகிட்டு வந்துடுங்க மணமேடைக்கு வந்து, அவங்க தானே முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம வள்ளி, வள்ளி நீ மட்டும் தனியாக போகாத, நானும் கூட வரேன்னு சொல்லி வேதநாயகி வந்து அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்து போகலான்ட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ரஞ்சித்துக்கிட்ட, டேய் என்ன செய்யணும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி ரகசியமாக வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே, அத்தை இது மாதிரிலாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல, இருந்தாலும் என்ன பண்ணுறது, அப்பா வந்து 11 பேருக்கும் வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதனால தான் அப்பா இது மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி வள்ளி, நீ என்ன யோசிக்கிறேன் ஏது யோசிக்கிறேன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி வாய் வார்த்தையாக பேசுகிறாங்க. என்னத்தை சொன்னீங்க? ஆமாம், நீயும் என்ன போல உங்கள் அம்மா மேலே கோபமாக தான் இருக்கேன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொன்னேன். என்னது அத்தை பேசுகிறத பார்த்தா எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, வா வள்ளி வீட்டுக்கு வந்தாச்சு, ஜானகி வந்து இருப்பா, அவளை கூட்டிகிட்டு போயிடுவோம், அப்போ தான் 11 பேருக்கு வந்து கல்யாணம் வந்து நடக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல ஜானகி வந்து இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஜானகியை வந்து 4-5 பேர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. நம்ம வேதாவோட டீம் சேர்ந்தவங்க அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பார்த்தியா வள்ளி, ஜானகி எங்கே இருக்கான்னு தெரியல, நீ போய் பார்த்துருவான்னு சொல்லி வீடு ஃபுல்லாக வந்து தேடுறாங்க. அம்மா அம்மா எங்கம்மா இருக்க எங்கம்மா இருக்க அப்படின்னு சொன்னேன். அம்மாவை காணுங்கிற மாதிரி கீழே வந்து சொல்லிடுறாங்க. நீ எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டா, நீயும் வேலனும் சேர்ந்து என்கிட்டயே வந்து ஆட்டத்தை காட்டுறீங்களா? நாங்கள் பத்திரிக்கையை பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு இதுதான் கார்டில் அடிக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு வருவோமா, கடைசி நேரத்தில் வந்து உங்கள் அம்மாக்கும் அப்பாவுக்கும் சேர்த்து கல்யாணங்கிற மாதிரி அந்த கார்டில் வந்து அடித்து நாங்கள் கொடுக்க வேண்டிய பத்திரிக்கையில் நீங்கள் வந்து மாற்றி வச்சுட்டு இப்போ பிரச்சனை நடக்குதுன்னா நான் வந்து கண்டுபிடிக்காமல் இருப்பேனா? உங்களை எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க வேதனாகி அந்த இடத்துல. எனக்கு தெரியுமா அவள் இந்த வீட்டில் இருக்க மாட்டானே, 20 வருஷத்துக்கு முன்னாடி ரத்தனவேலை விட்டுட்டு ஓடி போனவ திருப்பியும் அதே மாதிரி தான் எங்கேயாவது போயிட்டா, அவளுக்கு கல்யாணம்னாலே சுத்தமாக வந்து பிடிக்காது அப்படின்னு அபாண்டமாக வந்து ஜானகி மேலே வந்து பழி போடுறாங்க. வேத நாயகி அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே, எங்கள் அம்மாலாம் அப்படியெல்லாம் போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசி அழுகுறாங்க. நான் இத்தனை நாளாக வந்து தப்பு கணக்கு போட்டுட்டேன். ரஞ்சித் வந்து அப்பயே சொன்னான், அம்மா வள்ளியும் வேலனையும் நம்பாத நம்பாத, நான் தான் கேட்காம விட்டுட்டேன், நீ அந்த பக்கம் போயிட்டல்ல, இனிமேட்டு தினம் தினம் வந்து ஒன்றையும் நான் கஷ்டப்படுத்தாமல் விட மாட்டேன் அப்படின்னு வேதநாயகி வந்து யோசிக்கிறாங்க. சரிம்மா, மன மேடையில் எல்லாரும் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, அங்கே போய் எல்லாட்டையும் வந்து சொல்ல வேண்டியதான், இப்போதைக்கு நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, அதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம், எங்கள் அம்மா எப்படி இருந்தாலும் வந்துடுவாங்க, வந்துடுவாங்கன்னா நம்ம போய் அங்கே சொல்லி தான் ஆகணும், இனிமேட்டு இந்த வீட்டில் வந்து எவ்வளோ நேரம் இருக்க போகிற, ஜானகி எப்பயும் வரமாட்டா அப்படின்னு சொல்லும்போது, ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுவோன்னு பார்க்குறாங்க. அரை மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க. நீ எத்தனை மணி நேரம் வெயிட் பண்ணாலும் வர வாய்ப்பு இல்லை, உனக்காக அரை மணி நேரம் வெயிட் பண்ணியாச்சு, வா மணமேடைக்கு வந்து போவோம், அவங்களுக்காவது கல்யாண ஏற்பாடுலாம் நாளைக்கு நடக்கணும்ல அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக வந்து வராங்க மணமேடைக்கு. அப்பன்னு பார்த்து முத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. பக்கத்தில் வள்ளியும் இருக்காங்க, வேதநாயகி, நம்ம வேலன் எல்லாரும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, என் தம்பிக்கு ஏன் தான் இப்படியெல்லாம் பிரச்சனை மேலே பிரச்சனை வருதுன்னு தெரியல. என் தம்பி மட்டும் தனியாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருக்கான். அவன் என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் அவனால் நிறைவேற்ற முடியும். மற்றவங்கள நம்பி அவன் களத்தில் இறங்கினாலே அவனை காலை வாரி விட்டுறாங்க. குறிப்பாக வந்து ஜானகியோட அவன் கை கோத்து நிற்கணும்னு விதியே ஆசைப்பட்டாலும் நம்ம ஜானகி வந்து அதுக்கெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டா. என்னம்மா சொல்கிறீங்க, என்னதான் சொல்ல வராங்க ஒன்றும் புரியலையே, ஜானகி வந்து திருப்பி வந்து ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க.
என்னது ஓடி போயிட்டாங்களா? ஆமாம், ஜானகி இங்கே வந்தா கல்யாணத்தை நல்லபடியாக வந்து பண்ணி வச்சிடலாம், அதுக்கப்புறமேட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினச்சி யோசிச்சா வீட்டில் போய் பார்த்தா ஜானகி வந்து இல்லவே இல்லை. என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? ஜானகி வந்தா ஆளாக சந்தோஷப்படுறவ நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது, நிச்சயம் ஜானகி அம்மா எங்கேயும் போக மாட்டாங்க, மணமேடைக்கு வருவாங்க, நிச்சயம் ரத்னவேல் ஐயா வந்து தாலி கட்டுவாங்க, இதை நான் உறுதியாகவே சொல்லுவேங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல வேலன். உங்கள் ஆசைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நிச்சயம் வந்து வருவாங்கம்மா நம்ம ஜானகி அம்மா. நிச்சயம் உங்கள் ஆசையிலெல்லாம் வந்து கஷ்டப்படுற அளவுலாம் ஜானகி அம்மா விட்டுற மாட்டாங்க, அந்த கடவுளும் வந்து விட்டுற மாட்டாங்க. சரிங்களா, நான் இருக்கேம்மா, பார்த்துக்கிறேன். என்ன வேலை, நான் தான் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கேங்கிற விஷயத்த வந்து இன்டெரக்டாக வந்து பேசுகிறியா? நீ என்ன வேணாலும் பண்ணுடா, ஜானகி வந்து இங்கே வரத்துக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொன்னேன். அம்மா எப்படிம்மா, சூப்பராக வந்து யோசிச்சு வச்சுருக்க, வேறு என்னடா பண்ணுறது, நமக்கு எதிராகவே வந்து காய் நூற்றிக்கிட்டு இருக்காங்க, இவங்கள பார்த்து சும்மா வந்து வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது முத்து வந்து ஃபீல் பண்ணுறாங்க. வேலை எப்படி இருந்தாலும் வந்து அண்ணனோட மரியாதையை நீ தான் காப்பாற்றணும், இந்த கல்யாணம் வந்து நடக்காதுன்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் வந்து எல்லோரும் பேருந்தா கூட பிரச்சனை இருந்திருக்காது. இப்போ ஜானகி அம்மா இல்லை, திருப்பியும் வந்து அசிங்கத்தை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால் சும்மானு இருங்க. அண்ணியெல்லாம் அப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு எனக்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க இப்பயும் வந்து ரத்தனவேலை விட்டுட்டு போயிட்டாங்கங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த பேர் நம்ம குடும்பத்துக்கு வந்து வரக்கூடாது, தயவு செஞ்சு வந்து நீ தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. முத்து சொல்கிறது எல்லாம் உண்மை தான், அப்படி தான் வந்து பேசுவாங்க. என்ன பண்ணுறது, அம்மாலாம் அப்படி பேரிக்கவே மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து வேதநாயகி தான் இருக்காங்க. வேதநாயகி கூட போகும்போதே எனக்கு சந்தேகம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து கால் பண்ணுறாங்க. டேய் எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா இதான பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 10-15 பேரை வந்து அப்படியே தேடிக்கிட்டே இருக்காங்க. இவங்க என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கங்கிற விஷயத்த வந்து கேட்போன்னு சொல்லிட்டு நம்ம வள்ளியும் வேலனும் ரஞ்சித் வேதநாயகி பேசுகிறத வந்து கேட்குறாங்க. வெயிட் பண்ணி